ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் அ கார்ட் ரீடிங். எஸ், அடுத்து அப்கமிங் 30 டேஸ் உங்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்க தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் உங்களுக்கு எந்த பைல் ரொம்ப அட்ராக்டிவாக இல்லை உங்களோட கான்சென்ட்ரேஷனை எந்த டெக் ஈர்க்குதோ அதை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஐ கிவ் யூ அ மொமெண்ட் ஆஃப் டைம். ஸோ ஒருத்தர் லைக் ஒரு பைல் மட்டும் இல்லாமல் இன்னொரு பைலும் சூஸ் பண்ணுவீங்க. லைக் உங்களுக்கு 2 டெக் மேலே ஒரு கண் இருக்கும். ஸோ நீங்கள் 2 டெக்குமே சூஸ் பண்ணிக்கலாம். யூல் ஹாவ் மிக்ஸ்ட் ஆஃப் எமோஷன்ஸ் அண்ட் மிக்ஸ்ட் ஆஃப் ஃபீலிங்ஸ் டூ. ஸோ கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன் ஷோர் ரீடிங்ஸ். கம் ஆன். ஹலோ பைல் ஒன். ஸோ இது லார்ட் சிவா டெக். ஸோ இந்த பைலுக்கு நீங்கள் அட்ராக்ட் ஆகியிருந்தீங்க அப்படின்னா மோரோவர் யூ வில் பி அ வெரி காமிங் பர்சன் அண்ட் அட் த சேம் டைம் யூ வில் பி வெரி அக்ரெசிவ் டூ. ஸோ உங்களுக்காக அப்கமிங் 30 டேஸ் என்னென்ன மெசேஜஸ் வச்சுருக்கு இந்த டெக் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டில்னஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ். ஸோ இந்த அப்கமிங் 30 டேஸ் உங்களுக்கு திங்ஸ் ரொம்ப கேஓட்டிக்காக இருக்கும். லைக் எதுவுமே ப்ராப்பரான ஸ்டேட்டில் இல்லாத மாதிரியே இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸிங்காக இருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் யூ வில் பி அண்டர் அ ப்ரெஷர். ஸோ ரிமெம்பர், ஒரு டைமண்ட் ரொம்ப விலை மதிப்புள்ள ஒரு பொருளாக மாறுறதுக்கு அது நிறைய ப்ரெஷர் அண்ட் ஃபயர்ஸ்குள்ளெல்லாம் போய்கிட்டு வர வேண்டியிருக்கும். ஸோ அதே மாதிரி யூ ஹாவ் டு ஷேப் யுவர் கேரக்டர், யூ ஹாவ் டு ஷேப் யுவர் மைண்ட். அந்த மாதிரி இருக்கிற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு கோ அண்டர் சர்டின் ப்ரெஷர்ஸ். ஸோ யூ வில் பி அண்டர் சர்டின் ப்ரெஷர்ஸ். யூ ஹாவ் டு ஸ்டே காம் அட் திஸ் பீரியட் ஆஃப் டைம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சில நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காம போயிடும். ஸோ யூ வில் பி அண்டர் சர்டின் ப்ரெஷர். அதுதான் ஸ்டில்னஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ். யூ வில் பி ஹேவிங் அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் விச் வில் பி புட்டிங் யூ அண்டர் ப்ரெஷர். ஸோ உங்களுக்காக வரப்போகிற அடுத்த கார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாவ், தட்ஸ் அ நைஸ் கார்டு. த லா ஆஃப் கர்மா ரீப்பிங் வாட் யூ சோ. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். நம்மளோட பழமொழி ஒன்று இருக்கு இல்லையா, வினை விதைத்தவன் வினையை அறுப்பான், விதை விதைத்தவன் விதையை அறுப்பான். ஸோ வாட் எவர் யூ ஆர் டூயிங் வில் ஹேப்பன் பேக் டு யூ. நீங்கள் நல்லதே பண்ணாலும் நல்லது நடக்கும், கெட்டது பண்ணால் கண்டிப்பாக கெட்டது தான் நடக்கும். இப்போ இந்த இது இமேஜில் காட்டியிருக்க மாதிரி ஒருத்தர் ஸ்டார்டிங்கில் ரொம்ப ட்ரிங்க் பண்ணி ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறார். பட் அடுத்த சர்டின் ஸ்டேஜ் பீரியட்க்கு அப்புறமேட்டு அவர் எப்படி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கார். ஸோ அதை குறிக்கிற மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். ஸோ மோரோவர் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நினைக்காம நல்லதே நினச்சி வாழுங்க. பிகாஸ் அட் சர்டின் பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் ரொம்ப ஒரு எட்ஜில் இருப்பீங்க. யூ நீட் ஹெல்ப். யார்கிட்ட இருந்தாவது ஹெல்ப் கிடைக்காதா, அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது இட் வில் ரிவர்ட் பேக். எஸ், த லா ஆஃப் கர்மா வாட் யூ சோ வில் யூ ரீப். எஸ், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர் இஸ் கர்மா. ஸோ நெவர் ஃபர்கெட், கர்மா அப்படி சும்மாலாம் விட்டுடாது. உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னென்னா செல்ஃப் கேர், டேக் அ பிரேக் அண்ட் ரியச்சுனேட். ஸோ நம்ம ஸ்டில்னஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸில் பார்த்தோம்ல, யூல் பி அண்டர் ப்ரெஷர். ஸோ அப்போது உங்களுக்கு தேவைப்படுறப்ப ஒரு குட்டி குட்டி பிரேக் எடுக்கிறது ரொம்ப நல்லது. நெவர் எவர் லைக் ஐயோ ஏன்டா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்காமல் ஒரு செல்ஃப் கேர் எடுத்துக்கோங்க. லைக் டேக்கிங் யுவர் செல்ஃப் அவுட் ஆன் அ டேட், ஒரு காஃபி டேட்டோ இல்லை பீச் டேட்டோ இல்லை தனியாக மூவி போகிறது, இல்லை ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸோட கனெக்ட் ஆகிறது. அந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி பிரேக் எடுத்து நீங்கள் தாராளமாக ஹேண்டில் பண்ணலாம் திங்ஸை. ஸோ நீங்கள் குவிட் பண்ணுறதுக்கு பதிலாக குட்டி குட்டியாக பிரேக் எடுக்கிறது ரொம்ப பெட்டர். அதுதான். அண்ட் மோரோவர் ஹாவ் அ செல்ஃப் கேர். மோரோவர் பாய்ஸ்லாம் லைக் கோயிங் ஆன் அ லாங் ட்ரிப்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். வி நோ தட். அண்ட் அதே மாதிரி கேர்ள்ஸ்க்கு ஷாப்பிங், மேக்கப்பிங் திங்ஸ், ஃபுட்ஸ், இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால செல்ஃப் கேர் இஸ் எசென்ஷியல் திங் டு டூ. ஸோ நெவர் எவர் ஃபர்கெட் தட். செல்ஃப் கேர் தானே, அப்படியே பார்த்துக்கலாம், நம்மளுக்கு பார்த்துக்கலாம், டைம் இல்லை அப்படின்னு தள்ளி போடாமல்
இட்ஸ் அன் எசென்ஷியல் திங். இட்ஸ் யுவர் லைஃப் ஸ்டைல் அப்படின்ற மாரி யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் இட். ஸோ ரிமெம்பர், செல்ஃப் கேர் அண்ட் டேக் அ பிரேக் இஸ் ஆல் யூ நீட் இன் நெக்ஸ்ட் அப்கமிங் 30 டேஸ். ஸோ உங்களுக்காக நான் புல் அவுட் பண்ண போகிற அந்த அடுத்த கார்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் யூ ஹாவ் டு ரிமெம்பர் தேர் இஸ் கர்மா டூ. அண்ட் உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கெடர்நாத் எம்ப்ரேஸ் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் வித் காஷன். ஓகே, திடீர்னு வந்து ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ஒர்க் பிளேஸில் இருக்கீங்க. இவ்வளோ நாள் நீங்கள் வந்து ஒரு வேற ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருப்பீங்க. பட் உங்கள் மேனேஜர் வந்து அது தரமாட்டேன் தரமாட்டேன்னு இழுத்தடிச்சிட்டு, இப்போ சடனாக நீங்கள் அதில் ப்ரெஷரே போடாதப்போ திடீர்னு வந்து ஓகேப்பா இந்தாப்பா நீ போகலாம்ப்பா அந்த பிளேஸ்க்கு, உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் இருந்தா அப்படின்னோடனே நீங்கள் உடனே ஹைப் ஆகி ஜாலி கிடச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறத விட, அதுக்கு பின்னாடி இருக்கிற அவங்களோட பிளான் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். மோரோவர் ஒரு புது பிளேஸ்க்கு போகும்போது வாட் எவர் யூர் ஃபீலிங் லைக் வந்து நீங்கள் எப்படி உங்களோட இன்ஸ்டிங்க் என்ன சொல்லுது, லைக் இஸ் இட் குட் ஆர் பேட், இல்லை உங்களுக்கு மனசு ஒரு மாதிரியா இருக்கா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. அண்ட் அண்ட் அட் த சேம் டைம் அந்த பிளேஸில் உங்களுக்கு வந்து என்ன ஒரு ப்ரிகாஷன்ஸ் இருக்குது, லைக் வந்து என்ன ஒரு பாதுகாப்பு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் யூ ஆர் கோயிங் டு கெட் ஃப்ரம் தட் பிளேஸ் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது இல்லாமல் சும்மா சும்மா வந்து நீங்கள் வந்து ஓகே கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு ஒரு பிளானே இல்லாமல் ஒரு மைண்ட்லெஸ்ஸாக அதை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டாம். அண்ட் உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ரேஸ் ஃபார்கிவ்னஸ் அண்ட் எம்ப்ரேஸ் பாசிட்டிவிட்டி. ஸோ வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு வந்து லைஃப்பில் எல்லாருமே நல்லது பண்ண மாட்டாங்க. ஒரு சிலர் கண்டிப்பாக கெட்டது பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் மனசுக்குள்ள வெஞ்சன்ஸ் வச்சு அவங்கள நான் பழி தீர்த்தே தீருவேன் அப்படின்னு நினச்சி வெஞ்சன்ஸ் வச்சு ரிவெஞ்ச் எடுக்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா, நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு நீங்கள் அது பண்ணவே கூடாது. பிகாஸ் யூ ஹாவ் டு எம்ப்ரேஸ் ஃபார்கிவ்னஸ், அதாவது மன்னிச்சு விடணும். அண்ட் அட் த சேம் டைம் மன்னிச்சு தான் விட சொல்லியிருக்காங்க. நீங்கள் அவங்கள திருப்பி அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. அண்ட் அவங்க சொல்லிக் கொடுத்த அந்த லெசனை வந்து மறந்துடக்கூடாது. ஸோ எம்ப்ரேஸ் ஃபார்கிவ்னஸ் அண்ட் எம்ப்ரேஸ் பாசிட்டிவிட்டி. நெகட்டிவிட்டி தீண்டாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ மோரோவர் இந்த 30 டேஸ் அப்கமிங் 30 டேஸில் உங்களுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி ஃபீல் ஆச்சுனாலும் ஜஸ்ட் ரிமெம்பர் இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைம். கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவும் இல்லாமல் போய்டும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மோரோவர் ரிமெம்பர், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு திருப்பி வரும். ஸோ நல்லதே பண்ணணும் அப்படின்றத நல்லா யோசிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட மென்டல் ஸ்டேட்டை வந்து ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்லேயும் வச்சுக்கோங்க. நெகட்டிவிட்டி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் ஒரு பாசிட்டிவ் நோட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். So let me focus it for you. Lifting the veil, questioning everything, anything unaligned must go. ஓகே, இந்த அப்கமிங் 30 டேஸில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ஸ்கெட்யூல் மாதிரி தான் போகும். லைக் வந்து உங்களுக்கு மீட்டிங் இருக்கும், லன்ச் டைம் இது, கிளைண்ட் மீட் இது, அந்த மாதிரி வந்து ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க் அண்ட் ரொம்ப பேக்டான ஒரு ஸ்கெட்யூல் தான் இருக்கும் இந்த அப்கமிங் 30 டேஸ். வில் பி வெரி பிஸி. ஸோ அதில் அலைன் ஆகாத எந்த ஒரு திங்காக இருந்தாலும், லைக் எந்த ஒரு டாஸ்காக இருந்தாலும் யூ ஹாவ் டு ரிமூவ் இட். அதுக்காக உங்கள் செல்ஃப் கேரை ரிமூவ் பண்ண சொல்லலை. விச் இஸ் மோர் லைக்லி, லைக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே இல்லாத ஒரு டாஸ்க் இருக்கும்ல, லைக் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வாக்கிங் போகிறது, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். லைக் அன்ஈவென்ட் ஈவெண்ட்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணாமல் இருக்கலாம்ல. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து தவிர்த்துக்கலாம். ஸோ எதெல்லாம் உங்கள் ஸ்கெடியூலில் ஃபிட் ஆகலையோ அதை எல்லாமே நீங்கள் இந்த அப்கமிங் 30 டேஸில் ரிமூவ் பண்ணியே ஆகணும். அதுதான் questioning everything and unaligned must not be in your schedule. ஓகே, நெக்ஸ்ட் கார்டு உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்றத பார்க்கலாம். லெட் மீ ஃபோக்கஸ் இட் ஃபார் யூ அகெயின். என்ன கார்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, fall into my arms, surrender, holding the opposite extremes of life. ஸோ fall into my arms அப்படின்னா யூ வில் fall down அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. சம்திங் யூ வில் ஃபீல் ஹோம் ஈவன் in the chaotic situation. You will feel home in presence of your friends or families or your loved one. ஸோ வந்து உங்களோட loved one கிட்ட லைக் you will feel very peace. your inner child will feel happy. ஸோ அதை குறிப்பிட்ட கார்டு தான் அது. ஈவன் இந்த chaoticஆன சுச்சுவேஷன் போயிட்டே இருந்தாலும்
அட் த சர்டன் பீரியட் ஆஃப் டைம் நடுவுல நடுவுல கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரிலாக்ஸா இருக்கும். லைக் வந்து அந்த லைஃபோட கிரிப் ரொம்ப டைட்டா இல்லாம ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். அந்த டைம்லலாம் யூ வில் ஃபீல் லைக் யூ ஆர் அண்டர் லெஸ் பிரஷர். யூ ஆர் அண்டர் வெரி காம் டைம், காம் பீரியட் அந்த மாரி இருக்கும். ஸோ, அதனால வந்து அந்த மாரி டைம்ஸும் இருக்கும்போது, யூ ஹேவ் டு வொர்க் அவுட் ஆன் யுவர் செல்ஃப் லைக் கோயிங் இன்சைட் அ யோகா ஆர் ஹிட்டிங் அ ஜிம் இல்ல அப்டின்னா புக்ஸ் படிக்கிறது, அந்த மாரி நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்காக புல் அவுட் பண்ணியிருக்க அடுத்த கார்ட் என்ன அப்டின்றத பார்க்கலாம். I remember soul pain, the failed life versus the destiny life. ஓகே. நம்ம எல்லாருக்குமே தெரியும் there is a destiny life. Sometimes destiny are very stronger than the fated life. ஸோ fated life என்னதான் வந்து இதெல்லாம் ஒரு வாழ்க்கடா என் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு இருந்தாலும் destiny will have a beautiful ending for you. ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு எண்டிங் இருக்கு. ஸோ பிலீவ் இன் யோர் டெஸ்டினி. டெஸ்டினி இஸ் ஆல் தட் மேட்டர்ஸ் டு யூ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அட் ஆல் 30 டேஸ் இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து 30 டேஸ் your life will move to your destiny. It will bring you a positive and cheerful and எப்படி சொல்கிறதுனா லைக் நீங்கள் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான இருந்த திங்ஸ் எல்லாமே நடக்கும். யூ வில் பி ஹாப்பி அபவுட் யுவர் டெஸ்டினி. லைக் அந்த 30 டேஸ் எண்டு வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த திங் அவுட்கம் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப அழகான ஒரு அவுட்கம்மாக இருக்கும். லைக் வந்து நீங்கள் இவ்வளோ இது ஷேப் ஆகிறதுக்கு இவ்வளோ ப்ரெஷரில் இருந்ததுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும். அண்ட் உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் கிராக்ட் ஓப்பன், ராக் பாட்டம், சரண்டர் டு த ஆல்கமி ஆஃப் லைஃப். ஓகே, லைஃப் வந்து ஒரு சீரியஸான திங்ஸ் தான். பட் டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி. ஏன்னா வந்து நம்ம இங்கே வந்து ஒன்றும் ராக்கெட் செய்யறதில்ல, எதுவும் செய்யல. ஸோ லைக் அப்பப்போ சில் பண்ணுங்க, அப்பப்போ ஃபன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்க. லைக் வந்து ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போகிறது, ஃபன் திங்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் தப்பே கிடையாது. பட் எவ்ரி திங் ஷுட் பி அண்டர் த லிமிட். பிகாஸ் லைஃப் வில் டீச் யூ ஈச் அண்ட் எவ்ரி திங். லைக் ஹவு டு லிவ், ஹவு டு பி பொலைட், ஹவு டு பி காம், ஹவு டு பி அ கிவர், ஹவு டு பி அ வின்னர், ஹவு டு பி அ லூசர், எல்லாமே லைஃப் சொல்லித்தரும். ஸோ அதனால் லைஃப்பை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேணாம். போக போக லைஃப் கொடுக்குற லெசன்ஸ் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஸோ திஸ் இஸ் வாட் தட் கார்ட் மீன்ஸ் ஃபார் யூ. ஸோ வந்து லைஃப்பை சீரியஸாக எடுத்துக்க வேணாம். அண்ட் ஈவன் த கயோட்டிக் சிச்சுவேஷன் வில் மூவ் சூனர் ஆஸ் டைம் பாசஸ். ஸோ அதை தான் அந்த கார்ட் ரெசமென்ஸ் பண்ணியிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்காக நான் புல் அவுட் பண்ண போகிற அந்த கார்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். விச் இஸ் த நியூ டெக் ஐ பாட் இட். ஸோ என்ன கார்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேனரி ஸ்பிரிட் சிங் யோர் ஓன் சாங். ஓகே, கேனரி ஸ்பிரிட் சிங் யோர் ஓன் சாங். தட் இஸ் சம்திங் நைஸ். பிகாஸ் நீங்கள் மற்றவங்களை யாரையுமே காப்பி அடிக்காமல் பி யோர் ஓன் செல்ஃப். அதை தான் அந்த கார்டு ரெசம்பிள் பண்ணுது. எஸ், ஒரு சிலர் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஐடல்ஸ் இருப்பாங்க. லைக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டர், ஆக்ட்ரஸ், சிங்கர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஐடல்ஸ். ஸோ அவங்கள மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி இருக்கணும். வில் ஹாவ் ரோல் மாடல்ஸ் அண்ட் வி வில் காப்பி தேம். லைக் இந்த ஹேபிட் வந்து உங்களோட ஃபேவரட் ஆக்டர் கிட்ட இருந்துச்சுன்னா அந்த ஹேபிட் உங்ககிட்டயும் இருக்கிற மாதிரி நீங்கள் அப்படியே போர்ட்ரே பண்ணியிருப்பீங்க. பட் இன் திஸ் 30 டேஸ் யூ ஹாவ் டு பி யோர் செல்ஃப். உங்களுக்கு என்ன தோணுதோ அதுவாக தான் இருக்கணும். அண்ட் ஹூ யூ ஆர், யூ வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் யோர் செல்ஃப் அண்ட் யூ வில் பி யோர் செல்ஃப். ஸோ உங்களுக்காக நெக்ஸ்ட் வந்திருக்க கார்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். பேட்ஜர் ஸ்பிரிட், பி ஃபியர்லெஸ் அண்ட் போல்ட். யோர் செல்ஃப் ஹேஸ் டு பி ப்ரூவன் டு எவ்ரி ஒன். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஃபியர்லெஸ்ஸாகவும் லைக் வந்து பயப்படாமல் போல்டாக எல்லா ஒரு ஸ்டெப்பையும் எடுக்கணும் அப்படின்றது தான் இந்த கார்டு ரெசம்பிள் பண்ணுது. ஸோ நீங்கள் எப்பப்போலாம் வந்து லைக் யூ ஃபீல் லைக் ஓகே என்னால் முடியாது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா யூ ஹாவ் டு ரிமெம்பர் ஹூ யூ ஆர், வாட் த ஸ்பிரிட் இஸ் ஹோல்டிங் யூ பேக் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட் என்ன, whom you are அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பி ஃபியர்லெஸ் அண்ட் போல்ட். டோன்ட் ஹெசிடேட் டு டேக் ரிஸ்க். ரிஸ்க் இஸ் வாட் வில் மேக் யுவர் லைஃப் பெட்டர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்காக நான் அப்லோட் பண்ண போகிற அந்த நெக்ஸ்ட் கார்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். லெட்ஸ் see. ஸோ உங்களுக்காக நான் வந்திருக்க அடுத்த கார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஃபலோ ஸ்பிரிட்
the abundant universe will provide. So remember, universe is working in your favor. Yes, in the upcoming 30 days, even though chaotic situations irundhalum, karma irundhalum, the universe will always work in your favor. You will definitely be rewarded for your hard work. நீங்க என்ன பண்றீங்களோ அது கண்டிப்பா கிடைக்கும், and at the same time you will be rewarded, and the outcome will be very very fabulous and marvelous. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப ஒரு படி மேல தான் இருக்குமோ தவிர, உங்களுக்கு வந்து டிசப்பாயிண்ட் தர மாரி எதுவுமே இருக்காது. யூ வில் பி வெரி சர்ப்ரைஸ் லைக் ஓகே ஃபைனலி ஐ கேன் பிரீத் அப்படின்ற மாரி தான் இருக்கும். யூ வில் பி ரிவார்டட் ஃபார் திஸ் சக்சஸ். யூ வில் பி ரிவார்டட் ஃபார் யுவர் ஹார்ட் ஒர்க். யூ வில் பி ரிவார்டட். யூ வில் பி ரெஸ்பெக்டட். யூ வில் பி லவ்ட். அண்ட் எவ்ரிஒன் வில் see லைக் ஓகே இவங்க எப்படி பண்ணாங்க? ஓ மை காட்! நான் எதிர்பார்க்கலே. அந்த மாரி உங்கள பார்ப்பாங்க. ஸோ இட்ஸ் ரியலி ரியலி கோயிங் டு பி அன் அமேசிங் 30 டேஸ் ஃபார் யூ, அண்ட் இட்ஸ் ஆல் ரிட்டன் இன் யுவர் ஃபேட் அண்ட் இன் யுவர் டெஸ்டினி. ஓகே, நெக்ஸ்ட் வந்திருக்க கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, womb but spirit be at home. Okay, there are certain times you will be feeling like, okay, I don't want to go out, I don't want to get out of bed, I want to be at home. அந்த மாரி டைம்ல ஜஸ்ட் ஃபாலோ யுவர் இன்ஸ்டிங்க்ட்ஸ். லைக் வந்து உங்களோட இன்ஸ்டிங்க்ட்ஸ் எப்பவுமே பொய் சொல்லாது. If you feel like being at home, just be at home. Sometimes taking time for your own self is something you will reward your inner child. ஸோ வந்து உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, உங்களுக்காக ரிவார்ட் பண்ணுறது, லைக் வந்து இப்போ ஒரு மந்த் எண்ட் வருது, உங்களுக்கு சேலரி வந்துடுச்சு, அதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா, தட்ஸ் லைக் அ ரிவார்ட் டு யுவர் ஹார்ட் ஒர்க். It's not a bad thing, it's a good thing actually. It's like encouraging yourself to be whom you are. It really takes courage to be your own self. Nobody knows the storm you're facing and you have faced, and it really take a lot to be at this point whom you're watching this video. So never ever forgot or give up on yourself. Be proud of yourself. This is what the universe wants to tell you. And be brave, fearless, and bold. Take risks, which will mold your life. So there is a cute and a small self-care tip from the universe that really wants to follow you for the next upcoming 30 days. I have a spot at the table. My story matters. Yes, உங்களோட side ஸ்டோரியும் ரொம்ப வேல்யூபிளான ஒரு திங். ஸோ never ever hesitate to tell your story and tell your point at a certain period of time where it has to be valued and where it has a or it holds a full meaning. ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு சொல்லணும், எங்கெங்கெல்லாம் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்கள் சைட் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் மறக்காம சொல்லணும். டோன்ட் ஹெசிடேட் டு டெல் யுவர் ஸ்டோரி and have a happy and upcoming cheerful 30 days. This is what the upcoming 30 days will look like. I hope you all enjoyed your reading. Don't forget to like, share, subscribe, and comment. And leave a red heart to let us know you have selected pile 1. Hello, pile 2. Welcome back to your reading. So, in the upcoming 30 days, உங்களுக்காக யூனிவர்ஸ் வச்சிருக்க ரீடிங்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் see what this upcoming 30 days holds for you. யூனிவர்ஸ் உங்களுக்காக என்னென்ன ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்க போகுது, என்னென்ன வார்னிங்ஸ் கொடுக்க போகுது எல்லாமே பார்க்கலாம். ஸோ உங்களுக்காக நான் புல் பண்ண போகிற அந்த ஃபர்ஸ்ட் கார்ட், த வெரி வெரி ஃபர்ஸ்ட் கார்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுக்காக வந்திருக்க அந்த ஃபர்ஸ்ட் கார்ட் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, okay, that is 10 of swords. Okay, you have to be careful around people whom you trust. Yes, யாரெல்லாம் நம்புறீங்களோ, you have to be very picky and choosy at this, because வந்து சும்மா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, சும்மா உங்களோட கஷ்டமான டைம்ல இருந்தாங்க அப்படின்றதுக்காகலாம் அவங்கள ட்ரஸ்ட் பண்ண முடியாது. எப்போ யார் எப்படி மாறுவான்றது யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால வந்து இந்த 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ்
என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் பீப்பிள் ஹூம் யூ ட்ரஸ்ட் வில் பேக் ஸ்டாப் யூ, வில் டெஃபினெட்லி ஹிட் யூ அட் த பேக். எஸ், உங்க முதுகுல கண்டிப்பா குத்துவாங்க. அதத்தான் இந்த 30 டேஸ்ல உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். லைக் யூ வில் நோ ஹூம் இஸ் யுவர் பேக் ஸ்டாபர். யார் உங்கள முதுகுல குத்துறா அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதத்தான் 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் குறிப்பிடுது. ஸோ லைக் வந்து அந்த மாரி ஒரு பேக் ஸ்டாப்பர வந்து லூஸ் பண்றது ஒண்ணும் பெரிய தப்பு கிடையாது. லைக் யுவர் லைஃப் ஸ்டைல் வில் பி வெரி ஹெல்தி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து யார் யார்கிட்ட என்னென்ன திங்ஸ் ஷேர் பண்றீங்க, யார் யார்கிட்ட என்னென்ன திங்ஸ் சொல்றீங்க, லைக் வந்து யார் யார ட்ரஸ்ட் பண்றீங்க அப்படின்றத நீங்க பார்த்து தான் முடிவெடுக்கணும் இந்த 30 டேஸ். இந்த 30 டேஸ்ல எவ்ளோ சீக்ரெட்டிவா இருக்க முடியுமோ, அவ்ளோ சீக்ரெட்டிவா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் 10 ஆஃப் ஸ்வாட்ஸ் சேஸ் டு யூ. ஸோ உங்களுக்காக நான் புல் அவுட் பண்ண போற அந்த அடுத்த கார்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, 10 ஆஃப் ஸ்வாட் வந்து கொஞ்சம் கஷ்டமான கார்டா இருந்தாலும், பட் இட் வில் ரிவீல் ஹூ ஹேஸ் ஈவில் ஐஸ் ஆன் யூ. அண்ட் உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிங் ஆஃப் பேன்டிகல்ஸ். ஓகே, நீங்க ஹெல்த் வைஸும் சரி, வெல்த் வைஸும் சரி, அப்கமிங் 30 டேஸ்ல ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் யூ வில் பி வெரி பவர்ஃபுல். லைக் வந்து நீங்க வந்து ஹெல்தியா இருப்பீங்க. உங்களுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. லைக் உங்களோட ஹெல்த்ல எந்த இஷ்யூவும் இருக்காது. மென்டல் ஸ்டெபிலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் வெல்த் வைஸும் சரி, ஃபினான்ஷியலா நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த ஒரு பெர்சனா இருந்தீங்கன்னா, நெக்ஸ்ட் 30 டேஸ் வில் பி அன் uplifting day for you, because you'll get a promotion or you'll get an increment, like that. So that நீங்க வந்து உங்க ஃபினான்ஷியலி நீங்க வந்து ரொம்ப வெல் டெவலப்டா இருப்பீங்க. நீங்க யோசிச்சிருப்பீங்க, லைக் என்னடா நமக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதே, எல்லாமே வந்து நம்ம கைய விட்டுட்டு போதே அப்படின்ற மாரி யோசிச்சிருக்கலாம். பட் ஃபினான்ஷியலியும் சரி, ஹெல்த் வைஸும் சரி, அப்கமிங் 30 டேஸ் வில் பி அ பெட்டர் டேஸ் ஃபார் யூ. நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாம். லைஃப்ல எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா போகும். அந்த பேக் ஸ்டாபர் யாருன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் வந்து யூ வில் பி லைக் ஓகே அப்படின்ற மாரி தான் இருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் வாட் கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் சேஸ். நெக்ஸ்ட் கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ஹை ப்ரீஸ்டஸ். ஸோ இவங்க வந்து ஒரு ஃபெமைன் எனர்ஜி. உங்களோட ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கும், ஃபிசிக்கல் வேர்ல்டுக்கும் உள்ள ஒரு கனெக்டிவிட்டி எனர்ஜி தான் இவங்க. ஸோ யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் யுவர் இன்ஸ்டிங்க்ட் திஸ் டைம். ஓகே, ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, புதுசா ஏதாவது ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து ட்ரஸ்ட் பண்ண வேண்டியது உங்களோட கட் ஃபீலிங், உங்களோட இன்ஸ்டிங்க்ட் என்ன சொல்லுது அப்படின்னு தான். மத்தவங்களோட ஒப்பீனியன்ஸு கிடையாது. யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் யுவர் இன்ஸ்டிங்க்ட். என்ன விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு குட்டியா ஒரு பென்சில் வாங்குறதுலேருந்து, பெரிய பெரிய கார், பைக்ஸ் வாங்குற வரைக்கும் சரி, யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் யுவர் இன்ஸ்டிங்க்ட். இஸ் இட் ஓகே? நான் வாங்கலாமா? இன்னைக்கு வாங்கலாமா? இந்த விஷயத்த நான் இன்னைக்கு பண்ணலாமா? உங்களோட கட் ஃபீலிங்ல வந்து லைக் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா, லைக் ஓகே இன்னைக்கு வேண்டாம் அப்படின்ற மாரி இருந்துச்சுன்னா, உங்களோட இன்ஸ்டிங்க்ட ஃபாலோ பண்ணுங்க. இந்த உலகத்திலே ஒரு விஷயம் வந்து நீங்க கரெக்ட்டா பண்றீங்களா, இல்லையா அப்படின்றது உங்களோட இன்ஸ்டிங்க்ட்ஸ தவிர வேற யாருக்குமே தெரியாது. ஸோ உங்களோட இன்ஸ்டிங்க்ட்ஸ் வந்து இன்னைக்கு இத பண்ணாதீங்க அப்படின்னா, பண்ணவே பண்ணாதீங்க. யூ லைக் எப்படின்னா, அன்னைக்கு நீங்க பண்ணீங்க அப்படின்னா, நல்ல விஷயமே பண்ணியிருந்தாலும், மத்தவங்களுக்கு அது கெட்டதா தெரியும். பட் லேட்டரா தே வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நீங்க நல்ல விஷயத்துக்காக தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது. பட் பண்ண உடனே யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஸோ அதனால உங்களோட இன்ஸ்டிங்க்ட்ஸ ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுதான் அந்த ஹை ப்ரீஸ்டஸ் எனர்ஜி குறிப்பிடுற ஒரு விஷயம். ஸோ உங்களுக்காக யூனிவர்ஸ் கொடுக்க போற அடுத்த கார்டு என்ன அப்படின்றது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். லெட்ஸ் see வாட் யூனிவர்ஸ் ஹோல்ட்ஸ் ஃபார் யூ ஃபார் த நெக்ஸ்ட் 30 டேஸ். உங்களுக்காக நான் புல் அவுட் பண்ண போற அந்த அடுத்த கார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, 3 ஆஃப் பென்டிகல்ஸ். ஓகே, இது வந்து டீம் ஒர்க் அண்ட் சக்ஸஸ குறிப்பிடுற ஒரு கார்டு. யூ வில் பி டயர்ட் அப் இன் அ ப்ராஜெக்ட் மேபி. ஆர் சம் அதர் திங் யூல் பி கொலாபரேட்டிங் வித் அதர்ஸ். இந்த மாதிரி ஒரு டீம் ஒர்க்கை வந்து குறிப்பிடுற ஒரு கார்டு தான் இது. டீம் ஒர்க் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் த நெக்ஸ்ட் 30 டேஸ். யூல் பி டீம்ட் அப் வித் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். லைக் வந்து அவங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது, பட் யூ வில் கெட் ஜெல்ட் வித் தெம். ஸோ அதை குறிப்பிடுற ஒரு கார்டு தான் 3 ஆஃப் பேன்டிகல்ஸ். அண்ட் டெஃபினெட்லி திஸ் டீம் ஒர்க் வில் ஒர்க் அவுட் அண்ட் யூ வில் ஹாவ் அ ஹியூஜ் சக்ஸஸ் இன் த நெக்ஸ்ட் 30 டேஸ் அப்படின்றதே சொல்லலாம். ஸோ எப்படி நடக்கும்? நான் வந்து ஒரு ஆல்ரெடி தெரியாத ஒரு பெர்சன் கூட தான் நான் பேர் பண்றேன். தெரிஞ்சவங்க கூட பேர் ஆனாலே ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, யூ வில் ஹேவ் அ கனெக்ஷன். லைக் வந்து புதுசா தான் பார்ப்பீங்க. பட் யூ வில் ஜெல் அப். லைக் உங்களோட தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து போகும். அண்ட் திஸ் வில் ஆட்டோமேட்டிக்கலி வில் பிரிங் சக்ஸஸ் டு யுவர் ஒர்க்.
ஸோ அதனால டீம் ஒர்க் அண்ட் சக்ஸஸை குறிப்பிடுற ஒரு கார்டு தான் 3 ஆஃப் பென்டிக்கல்ஸ். ஸோ டெஃபினெட்லி யூ வில் கோயிங் டு கெட் சக்சீட் இன் த அப்கமிங் 30 டேஸ். ஸோ உங்களுக்காக நான் புல் அவுட் பண்ண போற ஓகே 2 கார்ட் பாப்ட் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். எஸ். ஓகே என்ன கார்ட் அப்படின்றத பார்க்கலாம். லெட்ஸ் see. ஒன் இஸ் ஐம் சாரி, ரைட், பாஸ், ராங், uprooting. ஓகே. சம்டைம்ஸ் பீப்பிள் வில் ஆல்வேஸ் மேக் மிஸ்டேக். நம்ம மிஸ்டேக் பண்ணுறதுலேருந்து கற்றுப்போம். ஸோ யா உங்களோட பாஸ்ட் மிஸ்டேக்கை நீங்கள் ரிப்பீட் பண்ணாமல் அதுலேருந்து கற்றுக்கிட்டு யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் அப் ஃபார் யுவர் செல்ஃப். யூ ஹாவ் டு ரூட் யுவர் செல்ஃப் ஸ்ட்ராங்கர். நீங்கள் பாஸ்டில் பண்ண அதே மிஸ்டேக்கை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக சம் ப்ராப்ளம்ஸ் மே ஹேப்பன், மே அக்கர். ஸோ அதனால பாஸ்டில் நடக்கிற அந்த விஷயத்தில் லைக் மிஸ்டேக்ஸ்லேருந்து கற்றுக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூ காட் த லவ், ஹார்ட் அண்ட் எனர்ஜி, பவுண்டரிஸ். ஓகே. So you got the love means maybe you'll be loved by many people, but at the same time you have to know setting boundary is healthy. ஸோ வந்து இப்போ உங்களோட லவ் ஒன் சொல்கிறாங்க நான் இது பண்ணி தான் ஆகணும், உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. யூ ஹாவ் டு செட் ஹெல்தி பவுண்ட்ரிஸ். யூ ஹாவ் டு நோ லைக் வந்து ஒருத்தவங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களா, உங்களை லவ் பண்ணுறாங்க, நீங்களும் அவங்கள மதிக்கிறீங்க, அவங்க மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்கீங்க, அன்பு வச்சுருக்கீங்க அப்படின்றதுக்காக அவங்க சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்டு மேலே அதிகமாக பாசம், அன்பு இதெல்லாம் வச்சுருக்கீங்க, அப்படி மரியாதைலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் 1+1 3, 1+1 5ன்னு சொன்னால் ஆமாப்பா கரெக்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. யூ ஹாவ் டு செட் பவுண்ட்ரிஸ். லைக் 1+1 2னா 2 தான், நீ சொல்கிறதுனால அது மாற போகிறது இல்லை. ஸோ டெஃபினெட்லி செட்டிங் பவுண்ட்ரிஸ் இஸ் ஹெல்தி. உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்மிக் ரிலேஷன்ஷிப், ஆரியன் எனர்ஜி, போலாரிட்டி, சோல் growth அண்ட் கான்ஃப்ளிக்ட். ஓகே. கான்ஃப்ளிக்ட் இஸ் மீன்ஸ் சண்டை. ஓகே. கான்ஃப்ளிக்ட் மீனிங்கே சண்டை தான். ஸோ டெஃபினெட்லி 10 ஆஃப் wands இஸ் பேக் ஸ்டாபிங். ஸோ கான்ஃப்ளிக்ட் இஸ் கோயிங் டு bring a fight. Definitely there is going to be a fight and chaotic situation going to happen in the next upcoming 30 days. ஸோ அது ஓகே என்னடா சண்டை வரப்போதா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேணாம். டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பி இன் யோர் ஃபேவர். டோன்ட் வரி. எஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் யாரையுமே பேக் ஸ்டெப் பண்ணல, உங்களை தான் ஒருத்தவங்க பேக் ஸ்டெப் பண்ண போகிறாங்க. ஸோ டெஃபினெட்லி திஸ் திங்ஸ் கோயிங் டு பி ஒர்க் அவுட் இன் யோர் ஃபேவர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கார்ட் இஸ் த வாய்ட். ஸ்டாப், எம்ப்ரேஸ் வின்டர், கிரேட் காஸ்மிக் womb. Okay. Next is something, embracing winter is like you'll be left alone for few days in the upcoming 30 days. Yes, you'll be like lonely or left alone, or you will worn out from others. Like வந்து நீங்களே வந்து தனியா வந்துருவீங்க, இல்லை அப்படின்னா அவங்களே வந்து உங்களை ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது யூ வில் எம்ப்ரேஸ் வின்டர். சம்டைம்ஸ் இட்ஸ் லைக் யூல் எம்ப்ரேஸ் ஐஸ். Sometimes you will be like, okay, is this thing I really need in my life? Okay, self time கொடுக்கும்போது you'll think about yourself, like letting your understanding yourself more and more. Like எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன தேவை, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், வாட் இஸ் த திங் ஐ எம் சர்ச்சிங் ஃபார், வாட் வில் மேக் மை சோல் ஹாப்பி அண்ட் பீஸ். அந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணுற ஒரு ஸ்பேஸும் உங்களுக்கு இந்த 30 டேஸில் கிடைக்கும். You will heal from your past traumas. So this is what that card holds for you. Next is flamingo spirit, embrace the in between. Yes, there will be like two worlds for you. Like one is like work and one is like family அப்படின்னு வச்சுக்கோங்க. You have to embrace the time and embrace the chaotic situation happening inside and outside of you. நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இன்னொரு விஷயத்த விடுற மாதிரி இருக்காது. யூ வில் பி லைக் ஃப்ளெக்சிபிள். யூ ஹாவ் டு பி ஃப்ளெக்சிபிள் திஸ் 30 டேஸ். ஏன்னா லைக் ஒர்க்கும் பார்க்கணும், ஃபேமிலியும் பார்க்கணும், அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். நீங்கள் இந்த 30 டேஸில் வந்து ஓகே நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், நான் கொஞ்சம் தூங்கிக்கலாம், நோ வே. யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்டர். எஸ், இந்த 30 டேஸில் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். பட் இட் இஸ் வர்த் இட் அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் இஸ் பேரட் ஸ்பிரிட், வாட்ச் யுவர் வேர்ட்ஸ். ஓகே. பேரட் கிளி என்ன பண்ணும், நம்ம சொல்கிறத அது அப்படியே ரிப்பீட் பண்ணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒருத்தவங்க உங்களுக்கு அவங்க மேலே பாசம் அதிகமாக இருக்குது, மரியாதை அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக அவங்க எது சொன்னாலுமே கரெக்டுன்ற மாதிரி சொல்லக்கூடாது.
Yes, just because you love them, you respect them, doesn't mean you have to like பேக் அப் ஃபார் தெம். லைக் நீங்க அவங்களுக்காகவே வந்து மேக்கப் பண்ணி சொல்லக்கூடாது. லைக் ஆமா நீங்க சொல்றது தான் கரெக்ட் அப்படின்னு ஜால்ராலாம் தட்டக்கூடாது. நீ பண்றது தப்புனா தப்புன்னு தான் சொல்லணும். வாட்ச் யுவர் வேர்ட்ஸ். எஸ். லைக் ஜஸ்ட் பிகாஸ் நீங்க வந்து ஓகே நீங்க சொல்றது அங்க கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போறதுனால, இட் வில் ஹேவ் அ கிரேட் இம்பாக்ட் ஆன் அதர் லைஃப். ஸோ அதனால என்ன பேசுறீங்க அப்படின்றத பார்த்து தெளிவா பேசணும். பேரட் மாரி ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. இதத்தான் அந்த கார்ட் குறிப்பிடுது. ஜஸ்ட் டோன்ட் பி எ பேரட். லைக் யூ ஹேவ் டு டெல் தெம் ராங் மீன்ஸ் ராங் தான் அப்படின்னு. நெக்ஸ்ட் இஸ் சீ ஹார்ஸ் ஸ்பிரிட் வாட்ச் அண்ட் வெயிட். Definitely, watch and wait will have a most powerful step in your life. எப்பவுமே வந்து ஒரு விஷயத்த அசியூம் பண்ணி உடனே ஜம்ப் பண்ணி பண்றத விட, வாட்ச் பண்ணி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கரெக்டான டைம் வரும்போது அந்த விஷயத்துக்கான ஒரு வேலைய பண்றது ரொம்ப மதிப்ப தேடி தரும் உங்களுக்கு. ஸோ சீ ஹார்ஸ் ஸ்பிரிட் மாரி ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா, கரெக்ட் டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். 30 டேஸ் இந்த 30 டேஸ் யூ வில் லேர்ன் ஹவ் டு பி பேஷண்ட். ஒருத்தர் பொறுமையே இல்லாதவர் இந்த டெக்க நீங்க சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த 30 டேஸ் யூ வில் லேர்ன் ஹவ் டு பி பேஷண்ட். எவ்வளோ பொறுமையா இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுப்பீங்க. அதுதான் அந்த சீ ஹார்ஸ் ஸ்பிரிட். வாட்ச் அண்ட் வெயிட். யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் யுவர் டைம் டு பெர்ஃபார்ம் யுவர் ஸ்டன்ட்ஸ். இதுதான் அந்த கார்ட் குறிப்பிடுது. ஓகே, லெட்ஸ் see what the next card holds for you. Universe wants to tell you. என்னென்ன எந்த கார்டு வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்காக வந்திருக்க கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெரி குட் உல்ஃப் ஸ்பிரிட் டர்ன் நாலேஜ் இன்டு விஸ்டம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்திலே உங்ககிட்ட இருந்து திருட முடியாத ஒரே விஷயம் அப்படின்னா உங்களோட நாலேஜ் தான். இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப புத்திசாலியா இருக்காரு அப்படின்னா, he or she will know all the tactics to bring you up and to bring you down. ஸோ வந்து ஒரு அறிவு பூர்ணமா யாராவது சொல்றாங்க அப்படின்னா, never ever take it as an insult. டேக் இட் ஆஸ் அ லெசன். ஓகே நீங்க புதுசா ஒண்ணு கத்துக்கிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டர்ன் யுவர் நாலேஜ் இன்டு விஸ்டம். உங்களுக்கு இருக்கிற அந்த மூளைய ஆக்ஷன்ல காட்டுங்க. அதுதான் உல்ஃப் ஸ்பிரிட். ஸோ டோன்ட் எவர் திங்க் தட் யூஆர் லெஃப்ட் அலோன். யூஆர் லெஃப்ட் வித் நத்திங். அஃப்கோர்ஸ் யூ ஆர் பிரில்லியன்ட் அண்ட் பிரேவ் டு டேக் யுவர் நாலேஜ் இன்டு விஸ்டம். ஸோ உங்களோட அறிவாளித்தனமான விஷயங்கள வந்து ஒரு நல்ல நல்ல விஷயத்துக்கு நீங்க ஆக்ஷன்ல பண்ணீங்க அப்படின்னா, டெஃபினட்டா யூ வில் கெட் ஹை இன் யுவர் லைஃப் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. தேர் இஸ் நத்திங் விச் இஸ் கோயிங் டு புல் யூ டவுன். ஸோ டர்ன் யுவர் நாலேஜ் இன்டு விஸ்டம் விச் கேனாட் பி ஸ்டீல் பை எனி ஒன். விச் கேனாட் பி லைக் வந்து யாராலையுமே திருட முடியாத ஒரு விஷயம் என்னன்னா அறிவு தான். ஸோ டெஃபினெட்லி டர்ன் யுவர் நாலேஜ் இன்டு விஸ்டம். இட் வில் பிரிங் யூ ஹையர் இன் யுவர் லைஃப். ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்காக கொடுத்துருக்க அந்த செல்ஃப் கேர் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ லிவ் இன் த பாரடைஸ் ஆஃப் மை ஓன் கிரியேஷன். எஸ், யுவர் கிரியேட்டிவிட்டி இஸ் மேட்டர்ஸ் இன் திஸ் 30 டேஸ். எஸ், எவ்வளோ க்ரியேட்டிவாக இருக்கீங்க அப்படின்றது தான் இந்த அப்கமிங் 30 டேஸ் வந்து உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கும். அண்ட் அட் த சேம் டைம் எவ்வளோ பேஷன்ஸாக இருக்கணும் அப்படின்றதையும் கற்றுக் கொடுக்கணும். திஸ் அப்கமிங் 30 டேஸ் இஸ் கோயிங் டு ஷேப் யுவர் லைஃப் த மோஸ்ட். ஸோ திஸ் இஸ் வாட் pile 2 holds for you. This is what the universe wants to tell you for the upcoming 30 days. I hope you all enjoyed your reading. Make sure you like, comment, share, like, and subscribe to our channel. வீடியோ end வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம ப்ளூ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. Hello, Pile 3. Welcome back to your reading. ஸோ இந்த அப்கமிங் 30 டேஸ் யூனிவர்ஸ் உங்களுக்காக வச்சிருக்க ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் see what the predictions and what the messages the universe holds for you. ஓகே, உங்களுக்காக நான் அப்லோட் பண்ண போகிறேன் அந்த ஃபர்ஸ்ட் கார்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். லெட்ஸ் see. ஓகே, ஃப்ளோட்டிங்.
ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாஷன் அலர்ட்னி சொல்லலாம். லைக் வந்து ஒரு சில விஷயத்துல வந்து நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க. ஒரு சிலருக்கு வந்து இத சொல்லிக் குடுத்து, சொல்லிக் குடுத்து, இத சொல்லி, அந்த மாரி ஒரு இதுலேருந்து ரொம்ப டயர்டா இருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு ரைட் டைம். இந்த 30 டேஸ்ல கொஞ்ச நாள் நீங்க வந்து அந்த எக்ஸாஷன்லேருந்து கொஞ்சம் டயர்டா ஃபீல் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அதனால நீங்க ஒரு ரெஸ்ட் எடுக்க வேண்டிய ஒரு டைம் அப்டின்னே சொல்லலாம். ஃப்ளோட்டிங் இஸ் சம்திங் லைக் வாட்டெவர் இஸ் வெயிங் யூ டவுன், யூ ஹேவ் டு லெட் இட் கோ. எஸ், உங்கள வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ற விஷயம் எதுவா இருந்தாலும், அத கண்ட்ரோல் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டு, நீங்க அத வந்து விட்டு விலகி வர்றது ரொம்ப நல்லது. இந்த கார்ட் குறிப்பிடுறது அதுதான். யூ ஹேவ் டு மேக் அ மென்டல் பீஸ். யூ ஹேவ் டு பி அரவுண்ட் ஹெல்தி அண்ட் ஹேப்பி. இதுதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து சொல்ற மெசேஜ். லைக் டோன்ட் ஸ்ட்ரெஸ் யுவர் திங் ஓவர் அ ஸ்மால் திங் அப்படின்றது தான். ஸோ டோன்ட் ஸ்ட்ரெஸ் யுவர் செல்ஃப். யூ ஹேவ் டு பி ஹாப்பி. யூ ஹேவ் டு பி ஹெல்தி. ஸோ வாட் எவர் இஸ் புல்லிங் யூ டவுன், ஜஸ்ட் லெட் இட் கோ. உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னன்னா ஹைட்ரேஷன். ஜஸ்ட் அனலைஸ் தி திங்ஸ். லைக் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட சோலுக்கு வந்து ஹாப்பி தர விஷயங்கள் எது அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இந்த 30 டேஸ் யூ ஹாவ் டு அனலைஸ் யுவர் செல்ஃப். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப். யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். எஸ், எந்த விஷயம் உங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் தருது, எந்த விஷயம் ட்ரூலி யூ ஆர் இன் டு இட் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு சில விஷயம், ஒரு சிலருக்கு வந்து ட்ராயிங் பெயிண்டிங் தான் வந்து ஹாப்பினஸ் தரும். ஒரு சிலருக்கு ரீடிங் புக்ஸ், ஒரு சிலருக்கு வந்து பெட்டிங் தேர் பெட்ஸ், ஆர் ஒரு சிலருக்கு குக்கிங், கார்டனிங், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதில் எது உங்களோட சோல்க்கு ஹாப்பி தருது, யூ டோன்ட் கெட் டயர்ட் ஆஃப் த திங் அப்படின்னா எந்த விஷயம், அதை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிற ஒரு 30 டேஸாக தான் இருக்கும். இந்த 30 டேஸ் வந்து மோர் ஓவர் லைக் யூ அண்டர்ஸ்டாண்டிங் யோர் செல்ஃப் more than others. Yes, so you'll be like okay, I need self time, I have to be alone, அந்த மாதிரி இருக்க வேண்டிய ஒரு டைம் தான் இது. ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த திங்ஸ் அண்ட் யூ வில் பி வெரி கிளியர். லைக் எனக்கு இதுதான் தேவை, என் சோலுக்கு இதுதான் தேவை, நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னா அது இந்த விஷயம்தான் அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு 30 டேஸ் தான் இது. எஸ், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப் வெரி வெரி மச். So this is what universe want to tell you. And moreover, whichever the thing is exhausting yourself, you have to let it go. அதை நீங்கள் பிடிச்சிட்டு இருந்த ஒரு யூஸும் கிடையாது. ஸோ யூ ஹாவ் டு லெட் இட் கோ. திஸ் இஸ் வாட் ஃப்ளோட்டிங் மீன்ஸ். அண்ட் ஹைட்ரேஷன் இஸ் லைக் what makes you happy, அதுதான். You have to understand yourself. This is what going to happen in 30 days. Okay, let's see your next card. What your next card is holding a message for you. அடுத்த கார்டு உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லேக். ஓகே, லேக் இஸ் சம்திங் ரியலி குட். அண்ட் யா, லேக் வந்து டிஸ்டன்ஸ் ஷோர். ஸோ moreover, traveling is on the edge. Yeah, you like to travel, right? Definitely there is a travel here, either spiritual travel, or you're going out with your friends, or girls trip, guys trip, something like that. So yeah, traveling is around the corner. Make sure you're enjoying your travel a lot. Yes. In the travel, you may like you will understand yourself. You will find a new version of yourself. Ne சொல்லலாம். Because in the travel வந்து like you will know like உங்களுக்கு என்ன விஷயம் நடக்குது, என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றது. Or you will get a higher power. Like வந்து ஒரு transfer or promotion இதுவுமே கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மெனி பீப்பிள் யாராவது அப்ராட் போகணும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி தேர் ஆர் ஹை சான்சஸ் யூ ஆர் மூவிங் டு அப்ராட் இன் த நெக்ஸ்ட் 30 டேஸ். ஸோ வந்து ட்ராவலிங் இஸ் அரவுண்ட் த கார்னர். ஸோ டோன்ட் எக்ஸாஸ்ட் யுவர் செல்ஃப், டோன்ட் ஸ்ட்ரெஸ் யுவர் செல்ஃப். இந்த 30 டேஸ் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸே எடுக்கக்கூடாத ஒரு டேனே சொல்லலாம். எஸ், இந்த 30 டேஸ் யூ வில் பி லைக் ஓகே, எவ்ரி திங் வில் ஒர்க் இன் மை ஃபேவர், ஐ டோன்ட் நீட் டு ஸ்ட்ரெஸ் மை செல்ஃப். அப்படியே இருக்க வேண்டிய ஒரு டே தான் இந்த 30 டேஸ். ஸோ உங்களுக்காக நான் புல் அவுட் பண்ண போகிற அந்த அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெயின், நரிஷ்மெண்ட் அண்ட் ரீஜென்ரேஷன். Anyway, you really need nourishment, you really need care, because floating card வந்து உங்களோட எக்ஸாஷனை குறிப்பிட்ட ஒரு கார்டு. ஸோ ரெயின் வந்து உங்களோட நரிஷ்மெண்ட் அண்ட் ரீஜென்ரேஷனை குறிப்பிட்ட ஒரு கார்டு. வென் எவர் யூ நீட் பிரேக், டோன்ட் ஹெசிடேட் டு டேக் பிரேக். எஸ்,
எப்பப்போலாம் உங்களுக்கு பிரேக் எடுக்கணும்னு தோணுதோ, ஆர் யூ நீட் நீங்க யோசிக்கலாம். லைக் வந்து ஓகே இதுலேருந்து எனக்கு ஒரு பிரேக் வேணும். இத என்னால இப்போதைக்கு ஹேண்டில் பண்ண முடியாது. ஓகே நான் ஐ அம் நாட் ஹேண்ட்லிங் திஸ் அந்த மாரிலாம் யோசிச்சீங்க அப்டின்னா, யூ கேன் டேக் பிரேக். டோன்ட் ஹெசிடேட் டு டேக் பிரேக். பிகாஸ் வந்து இட் எவ்ரிஒன் நோஸ் இட்ஸ் ரியலி டஃப் டு ஹேண்டில் திங்ஸ் வாட் யூ ஆர் ஹேண்ட்லிங். ஸோ அதனால டோன்ட் ஹெசிடேட் டு டேக் பிரேக் அண்ட் டோன்ட் எக்ஸாஸ்ட் யுவர் செல்ஃப். டோன்ட் ஸ்ட்ரெஸ் யுவர் செல்ஃப். இந்த 30 டேஸ் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்க்கு ஒரு பை பை சொல்ல வேண்டிய ஒரு டைம் தான் இது. அண்ட் அட் த சேம் டைம் யூ வில் பி ட்ராவலிங் அ லாட். ஸோ யூ வில் கெயின் மோர் நாலேஜ் அண்ட் மோர் ஓவர் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சோல் வாட் எவர் யூ திங்க். அண்ட் யாரெல்லாம் வந்து அப்ராட் போகணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, டெஃபினெட்லி தேர் ஆர் ஹை சான்சஸ் யூ ஆர் மூவிங் டு அப்ராட் எய்தர் ஃபார் ஸ்டடி ஆர் யுவர் ஃபார் யுவர் ஒர்க். இல்லை எனக்கு ஸ்காலர்ஷிப்க்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு கிடைக்குமான்னு தெரியல. பிகாஸ் யூ நோ இட் ரியலி டஃப் டு கெட் ஸ்காலர்ஷிப் இன் அப்ராட் அப்படின்ற மாதிரி ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, திங்ஸ் வில் ஒர்க் அவுட் ஆன் யுவர் வே இந்த 30 டேஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்ரி திங் இஸ் லைக் யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் இன் யூனிவர்ஸ். யூ ஹாவ் டு பிலீவ் யுவர் செல்ஃப். நெவர் எவர் கிவ் அப் ஆன் யுவர் செல்ஃப். அதுதான் இந்த 4 கார்ட்ஸ் குறிப்பிடுது. ஓகே, உங்களுக்காக நான் ப்ளாட் பண்ண போகிற அடுத்த கார்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். லெட்ஸ் see வாட்ஸ் your நெக்ஸ்ட் கார்டு. அவங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரஸ்ட் த டைமிங். அஃப்கோர்ஸ் யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் யுவர் டைமிங். எல்லாத்துக்குமே ஒரு நேரம் இருக்குது. ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு இருந்தால் நீங்கள் நினச்ச உடனே நடக்காது. பட் ஆனால் இட் வில் ஹேப்பன் அட் அ சர்டெயின் டைம் தட் இட் வில் ஹாவ் மோர் பவர். லைக் வந்து இப்போ ஒரு விஷயம் நடந்தால் அடுத்த நிமிஷமே நீங்கள் நினச்ச உடனே நடந்தால் அந்த விஷயத்துக்கான மதிப்பு இருக்காது. பட் அதுவே வந்து உங்களுக்கு வெயிட் பண்ணி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, இட் வில் ஹாவ் அ கிரேட் இம்பேக்ட் ஆன் யுவர் லைஃப். லைக் அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நீங்கள் சொல்வீங்க. உனக்கு தெரியுமா நான் இத்தனை தடவை ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணி இத்தனை தடவை இந்த எக்ஸாம்ஸ் எழுதினேன். எனக்கு வந்து ஒரு 5 to 6 டைம்ஸ் எழுதுனதுக்கு அப்புறம் தான் கிடைச்சது அப்படின்னா அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நீங்கள் நினைப்பீங்க. எஸ் இட்ஸ் அன் அச்சீவ்மெண்ட் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் நினச்ச உடனே உங்களுக்கு அந்த விஷயம் கிடச்சிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாலிபாப் ஆசைப்படுறீங்க நினச்ச உடனே கிடச்சிருச்சுன்னா அந்த லாலிபாப்க்கு ஒரு வேல்யூவே இல்லாமல் போயிடும். அந்த லாலிபாப்காக நீங்கள் ஒரு 2 டேஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த லாலிபாப் கிடைச்சா அதோட வேல்யூ இட் இஸ் வர்த்லெஸ். ஸோ அது மாதிரி தான் யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் யுவர் டைமிங். எவ்ரி திங் வில் ஃபால் இன் த ரைட் பிளேஸ். அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்பத்திக் ஸ்டார் சீட். ஸோ யூ ஹாவ் டு லைக் கெட் அ ஹோல்ட் ஆன் யுவர் செல்ஃப். யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப் அப்படின்றதே ஞாபகம் வச்சுக்கோங்க. டோன்ட் டேக் ஸ்ட்ரெஸ் திஸ் மந்த், அதாவது திஸ் 30 டேஸ். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுலேருந்து 30 டேஸ்க்கு யூ ஆர் நாட் கோயிங் டு டேக் ஸ்ட்ரெஸ். ஸோ அதை குறிப்பிடுற கார்டு தான் எம்பத்தட்டிக் ஸ்டார் சீட். ஸோ யூல் பி ஹேவிங் லைக் அ ஃபன் 30 டேஸ் அப்படின்னே சொல்லலாம். லைக் whom ever going to choose this or whomever chose this pile 3 is going to have a stressless life. எஸ், ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாத ஒரு 30 டேஸாக தான் இருக்க போகுது உங்களுக்கு அப்கமிங் 30 டேஸ். ஸோ திஸ் இஸ் வாட் தட் எம்பத்தட்டிக் ஸ்டார் சீட் டெல்ஸ் அபவுட். ஸோ உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். லெட்ஸ் see what the next card holds for you. Whale and Orca elders share your energy, song, frequency of sound during diving deep. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து இந்த அப்கமிங் 30 டேஸில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். லைக் யூ வில் ஹாவ் மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். யூ ஹாவ் டு டைவ் டீப்பர். லைக் வந்து யூ ஹாவ் டு அனலைஸ் ஈச் அண்ட் எவ்ரி திங். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூ ஆர் கோயிங் டு சூஸ். எஸ், நீங்கள் நினைக்கலாம் ஓகே அதெல்லாம் ஈஸியாக கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த ஹார்ட் ஒர்க்கோட அவுட்கம் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யுவர் செல்ஃப். ஸோ வந்து டைவ் டீப்பர். லைக் யூ ஹாவ் டு திங்க் அண்ட் அனலைஸ் ஈச் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், pros and cons of the opportunities, and select the thing which will appropriately choose, like will appropriately align with your schedule and with you. சும்மா வந்து அந்த ஆஃபர் வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் அப்படியே சூஸ் பண்ண வேண்டாம். அதில் இருக்க ப்ரோஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். திஸ் இஸ் வாட் வேல் கார்ட் ரெசம்பிள்ஸ்.
ஸோ நீங்க ஜஸ்ட் பிகாஸ் ஓகே நல்ல ஆஃபர் அப்படின்லாம் நீங்க வந்து சும்மா ரேண்டமா பிக் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்காக நான் அப்லோட் பண்ண போற அந்த அடுத்த கார்ட் அனிமல் ஸ்பிரிட் டெக்லேருந்து வந்திருக்க கார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஸ்வான் ஸ்பிரிட் டைம் ஃபார் அ டீப் டைவ். ஓகே வேலுமே வந்து டைவ் டீப்பர் அண்ட் ஸ்வான் ஸ்பிரிட்டுமே டைம் ஃபார் அ டீப் டைவ். டெஃபினெட்லி உங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூ ஹாவ் டு திங்க். நீங்க வந்து அதில இருக்க அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ ஃபுல்லா அனலைஸ் பண்ணி தான் ஒரு ஆஃபர அக்செப்ட் பண்ணிக்கணும். இட்ஸ் அ ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன். இட்ஸ் அ ஸ்ட்ராங் ரீடிங் ஃபார் யூ. ஸோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான இல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு கொடுக்கப்படுற ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஓட டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் அட்வான்டேஜஸ தெரிஞ்சுட்டு நீங்க சூஸ் பண்ணுங்க. ஒரு ஆஃபர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இட் பேஸ் மீ பெட்டர். இது வந்து எதுவுமே இல்ல அப்படின்னா, நீங்க வந்து சூஸ் பண்ணக்கூடாது. சூஸ் ஓகே இதுதான் எனக்கு கரெக்ட்டா இருக்கும். இது கரெக்ட்டா இருக்காது. அப்படின்ற மாரி பார்த்து சூஸ் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா, அட் த எண்ட் ஆஃப் த டே யார் சஃபர் பண்ண போறாங்கன்னா, நீங்க மட்டும் தான். வேற யாரும் உங்க கூட நிக்க மாட்டாங்க. அத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யூ ஹேவ் டு சூஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வைஸ்லி. உங்களுக்கு இது மட்டும் இல்லாம இன்னும் நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸும் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் டைம் ஃபார் அ டீப் டைவ். ஓகே உங்களுக்காக புல் அவுட் பண்ண போற அந்த அடுத்த கார்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கேட் ஸ்பிரிட் கிளைம் யுவர் இண்டிபெண்டன்ஸ். ஓகே இந்த வீக் வந்து யூ ஹாவ் டு பி லைக் வீக்ன்றத விட இந்த 30 டேஸ் யூ ஹாவ் டு பி லைக் இண்டிபெண்டன்ட். எஸ் இது வரைக்கும் நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு திங்ஸ் வாங்குறதா இருந்தாலும் சரி, நிறைய பேர்கிட்ட அட்வைஸ் கேட்பீங்க. பட் நீங்க என்னன்னா, ஓகே அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு பிடிக்கலைனாலும் நம்ம இது வாங்கிக்கணும் அப்படின்ற மாரி ஒரு டிபெண்டன்ட் பெர்சனா தான் இருப்பீங்க. பட் in the 30 days you have to learn to be independent. Like you have to make things work out yourself by your own way. எஸ் உங்களோட ப்ராப்ளம நீங்களே தான் சால்வ் பண்ணணும். உங்களுக்காக போயிட்டு பக்கத்துல இன்னொருத்தவங்கள கூட்டு வந்து, இவங்க என்ன திட்டிட்டாங்க. நீ திருப்பி திட்டு." அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒருத்தவங்க உங்கள திட்டுறாங்க. அவங்க மேல தான் தப்பு இருக்கு அப்படின்னா, நீங்க தான் திரும்பி திட்டணும். உங்களுக்காக மத்தவங்க திட்டக்கூடாது. லைக் யூ ஹேவ் டு பி இண்டிபெண்டன்ட். டோன்ட் பி டிபெண்டன்ட். இண்டிபெண்டன்ட்டா இருக்கிறது ஓகே. டிபெண்டன்ட்டா இருக்கிறதும் ஓகே தான். பட் எல்லா டைமும் டிபெண்டன்ட்டா இருக்கிறது தட்ஸ் நாட் குட். ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் லைக் கிளைம் யுவர் இண்டிபெண்டன்ஸ். டோன்ட் அலோவ் எவ்ரிஒன் டு லைக் உங்களோட இண்டிபெண்டன்ஸை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி யாருமே உங்க பக்கத்தில் வச்சுக்காதீங்க. செட் பவுண்ட்ரிஸ். பவுண்ட்ரிஸ் இஸ் த பெஸ்ட் திங் யூ கேன் கிளைம் யுவர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்றது மற்றவங்க சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ணணும். உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னன்னா, ஆண்ட் ஸ்பிரிட் டைம் டு கொலாபரேட். ஓகே இட்ஸ் லைக் அ டீம் ஒர்க் அப்படின்னே சொல்லலாம். இட்ஸ் டைம் டு கொலாபரேட் வித் யோர் பீப்புள். எஸ் நீங்க வந்து லைக் ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கலாம். இல்ல அப்டின்னா யூ வில் பிகம் அ ரோல் மாடல். இந்த டைம் வந்து ஒரு டீம் ஒர்க்குக்கான டைம்னே சொல்லலாம். லைக் நீங்க வந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க. டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பி அ சக்சஸ் அப்டின்னே சொல்லலாம். ட சக்சஸ் ஆவறதுக்கு நெறைய சான்சஸும் இருக்கு. ஸோ இட்ஸ் டைம் டு கொலாபரேட் வித் த திங்ஸ் யூ ஆர் கோயிங் டு மேக் அப். நீங்க வந்து நெறைய பேர் கூட யோசிச்சிருப்பீங்க. இவங்க கூட கொலாபரேட் பண்ணணும். இவங்க கூட நம்ம வந்து லைக் ஒர்க்கு கொலாபரேட் பண்ணணும். இந்த கிளையண்ட்டோட திங்ஸ் அட்ரஸ் பண்ணணும். அப்படிலாம் இருக்கும். ஸோ நவ் இட்ஸ் டைம் டு கொலாபரேட். யூ வில் ஹேவ் அ கிரேட் ஓகே ஃபைன். லிட்ரலி 3 cards had popped out. ஓகே நம்ம அது என்னன்னு பார்க்கலாம். Now it's time to collaborate. So you'll be collaborating with your favorite people. உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்ட் ஸ்டார்ஃபிஷ் ஸ்பிரிட் ஓப்பன் டு இன்ஃபைனைட் பாசிபிலிட்டிஸ். டெஃபினெட்லி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வந்துட்டே இருக்கும். இட்ஸ் இன் யோர் ஹேண்ட் டு சூஸ் யோர் கரெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வைஸ்லி. ஸோ இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. தேர் வில் பி என் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் யூ. நீங்கள் பொறுமையாக ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் உண்டான அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் தெரிஞ்சுட்டு நீங்கள் சூஸ் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்கும். ஸோ ஸ்டார்ஃபிஷ் ஸ்பிரிட் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகே நெக்ஸ்ட் ஓகே ஸ்டில் ஹாவ் ஃபியூ மோர் கார்ட்ஸ். நான் ஏதோ 3 கார்ட்ஸ் தான் பாப்ட் அப் ஆயிருக்குன்னு நினச்சேன். பட் யா
5 கார்ட்ஸ் கிட்ட பாப்ட் அவுட் ஆயிருக்கு போல இருக்கு. ஓகே, ஸ்டார்ஃபிஷ் சீட் சொன்ன மாரி யூ வில் ஹேவ் இன்ஃபைனைட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். ஸோ சூஸ் வைஸ்லி. ஓகே, உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்ட் நான் அப்லோட் பண்ற அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்ட்லோப் ஸ்பிரிட். லைஃப் இஸ் ஸ்பீடிங் அப். ஓகே, உங்களோட லைஃப் வந்து இவ்வளோ நாள் கொஞ்சம் டல்லா போயிருக்கலாம். இல்ல திங்ஸ் உங்களுக்கு ஏத்த மாரி நடக்காம இருக்கலாம். ஆர் நீங்க நெனச்ச விஷயம் இழுத்தடிச்சிட்டு இருக்கலாம். பட் நவ் அப்கமிங் 30 டேஸ் இஸ் கோயிங் டு பி வெரி ஸ்பீடி. நீங்க நெனைக்கிறத விட ரொம்ப ஸ்பீடா போகும். லைக் இப்படின்றதுக்குள்ளலாம் லைக் வித்தின் அ செகண்ட்குள்ள அப்படின்லாம் உங்களுக்கு நீங்க நெனச்சதெல்லாம் நடந்து போயிட்டே இருக்கும். ஸோ, அதனால வந்து யூ ஹேவ் டு பி வெரி காஷியஸ். உங்கள சுத்தி சரவுண்டிங்ஸ் என்ன நடக்குது அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும். யூ ஹேவ் டு பி லைக் ஓகே திஸ் இஸ் ஹேப்பனிங். ரொம்ப காஷியஸா இருக்கணும். ஜஸ்ட் லைக் தட் ஓகே நடந்தா நடக்கட்டும், நடக்கலன்னா நடக்காம இருக்கட்டும் அப்படின்ற மாரிலாம் விடக்கூடாது. லைஃப் இஸ் ஸ்பீடிங் அப் ஃபார் யூ. யூனிவர்ஸ் இஸ் ஃபாஸ்டனிங் த சிட்யூவேஷன்ஸ் ஃபார் யூ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ, ஸ்பீடிங் வில் பி இன் த அப்கமிங் 30 டேஸ். ஸோ, யூ ஹேவ் டு ரிவர்ட் யுவர் ஆக்ஷன்ஸ் அக்கார்டிங் டு தட். உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிரிட். ஃப்ரீடம் இஸ் யோர்ஸ். அஃப்கோர்ஸ் எஸ். ஆல்ரெடி ஒரு இது பார்த்துருந்தோம். கேட் ஸ்பிரிட் கிளைம் யோர் இண்டிபெண்டன்ஸ். ஸோ ஃப்ரீடம் இஸ் யோர்ஸ். இந்த 30 டேஸில் லைக் வந்து யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் யோர் டைமிங், யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் யோர் செல்ஃப். அண்ட் இந்த ஃப்ரீடம் இஸ் ஆல்வேஸ் யோர்ஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் யூ வில் ஃபைண்ட் யோர் ஃப்ரீடம் இன் இட். நீங்க வந்து லைக், ஐயோ! இவங்க என்ன நெனைப்பாங்களோ? அவங்க என்ன சொல்வாங்களோ? கரெக்ட்டா இருக்குமா? கரெக்ட்டா இல்லையா? நம்மளுக்கு ஓகேவா? நம்ம இப்படி பண்ணலாமா? இவங்க கிட்ட பெர்மிஷன் நோ. உங்களுக்கு என்ன தோணுதோ அத நீங்க தாராளமா பண்ணலாம். ஃப்ரீடம் இஸ் யோர்ஸ் அப்படின்றத ஹாட் ஸ்பிரிட் சொல்லியிருக்கு. ஸோ ஹாட் ஸ்பிரிட் மாரியே நீங்களும் வந்து உங்களோட ஃப்ரீடம வந்து கரெக்ட்டான வேல யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன் வல்ச்சர் ஸ்பிரிட். நத்திங் இஸ் வேஸ்டட். ஓகே. நீங்க பண்ற ஒரு விஷயமும் வந்து வேஸ்ட்டு அப்படின்னு நீங்க நெனச்சிருந்தீங்க அப்படின்னா, நோ. தேர் ஆர் சம் பீப்பிள் ஹூ அட்மையர் யூ மோர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நத்திங் இஸ் வேஸ்டட். தே வில் ஃபாலோ யூ அப். ஒரு சில பெர்சன்ஸ்க்கு, பீப்பிள்க்கு நீங்க வந்து ஒரு ரோல் மாடல் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். பட் யூ ஆர் அன் ரோல் மாடல் ஃபார் சம் பீப்பிள். ஸோ, அதனால எதுவுமே நீங்க பண்றது எதுவுமே வந்து வேஸ்ட்டா போறதில்ல. சம்திங் லைக் நீங்க பண்றதுலேருந்து ஒரு ஒரு நல்ல விஷயமோ, இல்ல ஒரு லெசனோ நீங்க கத்துப்பீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இன் பட்டர்ஃப்ளை ஸ்பிரிட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் பியூட்டிஃபுல். டெஃபினெட்லி இந்த 30 டேஸ்ல உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. தட்ஸ் ரியலி கோயிங் டு ஹேப்பன். லைக் யூ வில் பி இண்டிபெண்டன்ட், யூ வில் லேர்ன் யோர் ஃப்ரீடம், யூ வில் லேர்ன் டு ஸ்டாண்ட் ஃபார் யோர் செல்ஃப், யூ வில் லேர்ன் டு detach or detach yourself from others. Yes. அண்ட் ஜஸ்ட் பிகாஸ் வந்து அட்டாச்மெண்ட் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றதுக்காக நோ ஒன் வில் ஆர்டர் யூ ஆர் நோ ஒன் வில் ஃபோர்ஸ் யூ டு டூ விச் எவர் த திங் யூ டோன்ட் லைக். ஸோ அதனால நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல். இப்படி கேட்டபில்லர்லேருந்து பட்டர்ஃப்ளை வந்து ஒரு பெரிய அழகான ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குதோ, அதே மாதிரி இப்போ இருக்கிற வெர்ஷன்லேருந்து இந்த 30 டேஸ்க்கு அப்புறமேட்டு உங்களுக்கு இருக்கிற வெர்ஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்றது மீன் பண்ணுது. ஓகே, யூனிவர்ஸ் உங்களுக்காக வச்சுருக்க இந்த செல்ஃப் கேர் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஐ எம் அ வாரியர், பிரேவ் அண்ட் ரெசிலியன்ட் இன் த ஃபேஸ் ஆஃப் சேலஞ்சஸ். ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க ஐ எம் அ பிரின்சஸ், ஐ எம் அ குவீன் அப்படி இப்படின்ட்டு. பட் ரிமெம்பர், யூ கைஸ் ஆர் அ வாரியர். எஸ், யூ ஆர் அ ஃபைட்டர். யூ ஆர் பிரேவர் தேன் யூ திங்க். யூ ஆர் ரெசிலியன்ட் அண்ட் யூ வில் ஆல்வேஸ் வின் ஆல் த சேலஞ்சஸ் யூர் ஃபேஸிங் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் இந்த செல்ஃப் கேர் டிப் இந்த 30 டேஸ்க்கு. And I hope you all enjoyed your reading. So don't ever hesitate to stand for yourself, claim your independence, and freedom is always yours. அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. And transformation is always a beautiful thing. You will learn your transformation. You will see your better version in the next upcoming 30 days. ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம எல்லோ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க.
ஹலோ பைல் ஃபோர், வெல்கம் பேக் டு யுவர் ரீடிங். ஸோ இதை ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி என் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்காக வச்சுருக்க அப்கமிங் 30 days ப்ரொடக்ஷன்ஸ் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு புது டெக். இந்த டெக்கோட நேம் என்னென்னா குவீன் ஆஃப் த மூன் ஆரக்கிள். ஸோ உங்களுக்காக வந்திருக்க ஃபர்ஸ்ட் கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸ். ஸோ யூ ஹாவ் டு அக்செப்ட் த ரியாலிட்டி. எஸ், லைக் லைஃப்பில் நிறைய ஃபேண்டசிஸ் இருக்கும் எல்லாருக்குமே. லைக் ஒரு ஃபேண்டசியான கனவு இருக்கும். லைக் வி ஆர் த ஹீரோ, வி ஆர் த ஹீரோயின், அந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி திங்ஸ் இருக்கும். பட் இன் ரியாலிட்டி யூ ஹாவ் டு அக்செப்ட் த திங்ஸ் வாட்ஸ் ஹேப்பனிங் இன் யுவர் லைஃப். லைஃப்பில் என்னென்ன விஷயம் நடக்குது அப்படின்றத நீங்கள் அக்செப்ட் பண்ணியே ஆகணும். உங்களோட டெலியூஷனல் வேர்ல்ட்லேருந்து நீங்கள் வெளியில் வர வேண்டிய ஒரு டைம்னே சொல்லலாம். இந்த 30 days யூ ஹாவ் டு அக்செப்ட் த திங். எதர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, தட் டசன்ட் மேட்டர். யூ ஹாவ் டு அக்செப்ட் த திங் த யூனிவர்ஸ் இஸ் கிவிங் யூ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஆசைப்படுற ஒரு பொருள் உங்களை தேடிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பெட் இருக்கு. ஸோ அதுக்கு ஏற்ப நீங்கள் ஆசைப்படுற பொருளை அடையிறதுக்கான வே யூனிவர்ஸ் போட்டு தரும். யூ ஹாவ் டு அக்செப்ட் இட். டஃப்பாகவும் இருக்கலாம், ஈஸியாகவும் இருக்கலாம், ரொம்ப கடுப்பாகவும் இருக்கலாம். எப்படி வேணால் இருக்கும் யூனிவர்ஸ் கொடுக்குற வே. பட் த திங் இஸ் யூ ஹாவ் டு அக்செப்ட் இட். யூ ஹாவ் டு அக்செப்ட் யுவர் செல்ஃப் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்ரி திங் வில் ஃபால் இன் த ரைட் பிளேஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்செப்டன்ஸ் இஸ் யூ ஹாவ் டு அக்செப்ட் த ரியாலிட்டி யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் இன் த நெக்ஸ்ட் 30 days. ஸோ உங்களுக்காக நான் புல் அவுட் பண்ண போகிற அடுத்த கார்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் லவ். ஸோ இது முக்கியமாக இந்த பைலுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பொருந்தும் அப்படின்னே சொல்லலாம். செல்ஃப் லவ் இஸ் ரியலி எசென்ஷியல் திங். நீங்கள் உங்களையே ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கணும். மற்றவங்க மேலே வைக்கிற அன்பை உங்கள் மேலேயும் காட்டுங்க. ஒரு சிலர் ரொம்ப ஒல்லியாக இருக்கும், ரொம்ப ஸ்கின்னியாக இருக்கும் அப்படின்லாம் நினைப்பாங்க. ஒரு சிலர் நான் ரொம்ப குண்டாக இருக்கேன், ரொம்ப ஃபேட்டாக இருக்கேன், நான் அழகாக இல்லை, எனக்கு ஃபேர் ஸ்கின் இல்லை, எனக்கு டார்க் ஸ்கின்னாக இருக்குது, என் ஹேர் குச்சி குச்சியாக இருக்குது, என் ஹேர் கேர்லியாக இருக்குது அப்படின்னு நீங்களே உங்களை டீக்ரேட் பண்ணிப்பீங்க. எவ்ரி திங் இஸ் பியூட்டிஃபுல். நேச்சர் எதுக்கு இவ்வளோ டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஹியூமன்ஸில்? எல்லாமே ஒரு அழகு தான், பார்க்குற கண்ணில் தான் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. யூ ஹாவ் டு லவ் யுவர் செல்ஃப். எய்தர் யுவர் ஸ்கின்னி, யுவர் ஃபேட், யுவர் chubby, யுவர் ஃபேர் ஆர் யுவர் டார்க், யுவர் ஹேர் இஸ் ஸ்ட்ரைட்டன் ஆர் யுவர் ஹேர் இஸ் curly or your hair is wavy. அதெல்லாம் கிடையாது. யூ ஹாவ் டு அக்செப்ட் யுவர் செல்ஃப். திஸ் இஸ் த வே நேச்சர் மேட் யூ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்கை ரொம்ப அழகானது அப்படின்றத நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஸோ அந்த ஒரு இயற்கையிலேருந்து உருவானவங்க தான் நம்ம ஹியூமன்ஸ் எல்லாருமே. ஸோ நம்மளுமே ரொம்ப அழகானவங்க தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் லவ் யுவர் செல்ஃப். செல்ஃப் லவ் இஸ் இம்பார்ட்டன்ட். யூ ஹாவ் டு லவ் யுவர் செல்ஃப். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களை அழகாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சாதான் இந்த உலகம் அதை அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கார்டு என்னென்னா ட்ரஸ்ட். அஃப்கோர்ஸ் யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். நீங்கள் இதெல்லாம் நம்மளால முடியாது, நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறத நிறுத்திட்டு, அஃப்கோர்ஸ் ஐ கேன் டூ இட், ஐ வில் டூ இட் அப்படின்றது சொல்லி உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியை ஏற்றுங்க. யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். நீங்கள் என்னால் முடியாது, என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் நீங்கள் எப்படி கடந்து வந்திருப்பீங்கன்றதை யோசிங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு நார்மல் மேஜர் இஷ்யூ சொல்கிறேன். 10th பப்ளிக் எக்ஸாம், 11th பப்ளிக் எக்ஸாம், 12th பப்ளிக் எக்ஸாம், காலேஜில் செமஸ்டர்ஸ், இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு இப்போ லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு பெருசாக தெரியுதா? யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். யூ ஹாவ் டு பிலீவ் இன் யுவர் செல்ஃப். நீங்கள் நம்பினா தான் உங்களுக்கு மிராக்கிள்ஸ் நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் மேலே நம்பிக்கை வச்சீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனிவர்ஸ் வாண்ட்ஸ் யூ டு ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். டோன்ட் ட்ரஸ்ட் அதர்ஸ் பட் ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். Trusting yourself is the most higher weapon you can hold to yourself. ஸோ அது ஒரு பயங்கரமான ஒரு பெரிய வெப்பன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கார்டு என்னன்னா பீஸ். அஃப்கோர்ஸ் இந்த 30 days இட்ஸ் கோயிங் டு பி பீஸ் ஃபார் யூ. உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான டேஸ்னே சொல்லலாம் இந்த அப்கமிங் 30 days. என்னதான் உங்களுக்குள்ள இன்செக்யூரிட்டிஸ்,
ட்ரஸ்ட் இஷ்யூஸ் எல்லாம் அக்செப்டன்ஸ், ரியாலிட்டியோட அக்செப்டன்ஸ் இருந்தாலுமே வந்து, அங்கங்க வந்து உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான டைம் கிடைக்கும். யூ வில் ஹேவ் பீஸ்ஃபுல் மைண்ட். யூ வில் ஹேவ் பீஸ்ஃபுல் டேஸ். ஒரு ட்ராமா இல்லாம, ஒரு லைக் வந்து இந்த ஒரு கியோட்டிக் சிச்சுவேஷனே இல்லாம, ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 30 டேஸ் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான டேஸ் மாரியே இருக்கும். லைக் உங்கள நீங்களே வந்து ஷேப் பண்ணிக்கிற ஒரு டேஸா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். So you will be loving yourself, you will be trusting yourself, you will be accepting the reality, and you will find peace for your inner child அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்க வந்து எந்த அளவுக்கும் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க மாட்டீங்க. லைக் தேர் வில் பி 0.0001% ஸ்ட்ரெஸ் தான் இருக்கும் இந்த வாட்டி. பிகாஸ் ஏன்னா வந்து ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணுறதுக்கு அதுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் தேவை. உங்களோட இன்செக்யூரிட்டீஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தேவை. ஸோ, அதனால வந்து 0.001% தான் ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இந்த மந்த் இருக்கும். ஸோ, அதனால திஸ் மந்த் இஸ் கோயிங் டு பி வெரி குட் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, லைட்டா ரிங்லெட் ஷேக் ஆயிடுச்சு. ஐ ஹோப் யூ கைஸ் டோன்ட் மைண்ட் இட். ஸோ வந்து யூ ஹேவ் டு அக்செப்ட் த ரியாலிட்டி. யூ ஹேவ் டு லவ் யுவர் செல்ஃப். யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். ஜஸ்ட் பிகாஸ் மத்தவங்க சொல்ட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க உன்னால முடியாது அப்படின்றதால உங்களால முடியாதுன்னு ஆயிடாது. அவங்க சொன்னாங்க, நீங்க நடக்க மாட்டீங்கன்னு சொன்னதுனால தான் நீங்க நடக்காம இருக்கீங்களா? இல்ல நீங்க படிக்க மாட்டீங்கன்னு சொன்னதுனால தான் நீங்க மார்க் எடுக்காம இருக்கீங்களா? இல்ல. உங்களால முடியும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். அண்ட் இந்த 30 டேஸ் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லா தான் இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் லவ் யுவர் செல்ஃப் ஃபார் ஹூமெவர் யூ ஆர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்காக கொடுக்க போற அந்த அடுத்த கார்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கார்டு வந்து யுவர் லைஃப் இஸ் கேன்வாஸ், ஆர்ட் இஸ் மேனிஃபெஸ்டேஷன், கிரியேட்டிவ் அக்கௌண்டபிலிட்டி. ஓகே, இந்த 30 டேஸ் யூல் பி வெரி கிரியேட்டிவ் அண்ட் யூல் பி மேனிஃபெஸ்டிங் த திங்ஸ் யூ வாண்ட். லைக் யூ வில் ட்ரஸ்ட் இன் ப்ராசஸ் லைக் இட்ஸ் ஹேப்பனிங் ஃபார் யூ. நீங்கள் வந்து இந்த 30 டேஸில் வந்து நடக்கிற எல்லா விஷயத்துலையுமே வந்துட்டு கோஇன்சிடென்ஸ் பார்ப்பீங்க. லைக் வந்து நம்ம நினச்சோம் இது நடந்துருச்சு, கோஇன்சிடென்ஸோ அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. எஸ், உங்களுக்கு ஏத்த மாரி இந்த 30 டேஸ் மவுல்ட் ஆகும். எஸ், ஹூமெவர் யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ, இந்த லாஸ்ட் பைல் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ, தே ஆர் வெரி லக்கி ஃபார் த நெக்ஸ்ட் 30 டேஸ் அப்படின்னே சொல்லலாம். இதுவரைக்கும் ரீடிங்ஸ் வந்து ரொம்ப அமேசிங்கா இருக்கு. லைக் நெக்ஸ்ட் அப்கமிங் 30 டேஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் வந்து எவ்ரிதிங் வில் ஃபால் இன்டு யுவர் ரைட் பிளேஸ். லைக் யூ வில் பி லைக் ஓகே, என்னால முடியும். உங்களுக்குள்ள வந்து ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். லைக் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி வரத நீங்களே பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்காக நான் ப்ளாட் பண்ண போற அந்த அடுத்த கார்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். யூ ஆர் நாட் ஃபார் எவ்ரிஒன். எம்ப்ரேஸ் யுவர் வியர்ட்னஸ், ஃபேஸ் யுவர் ட்ரூ நார்த். ஓகே, யூ ஆர் நாட் ஃபார் எவ்ரிஒன் அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் யூ கைஸ் ஆர் ஒன்லி ஃபார் செலக்டட் பீப்புள். நீங்கள் வந்து நீங்களா இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு பிடிக்காம இருக்கும். ஜஸ்ட் ரிமெம்பர், எல்லாரோட லைஃப்லையும் நம்ம வந்து ஒரு ஹெல்பிங் கேரக்டராக இருக்க மாட்டோம். ஒரு சிலர் லைஃப்பில் நம்ம வில்லன்ஸாக தான் இருப்போம். அது வந்து நேச்சர், நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க வந்து புரிஞ்சுக்கிற விதம் தப்பாக இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ உங்களோட வியர்ட்னஸ், உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்து நீங்கள் ஃப்ளெக்ஸ் பண்ணி மற்றவங்கள வந்து அக்செப்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது. ஜஸ்ட் பி யுவர் செல்ஃப். ஜஸ்ட் பி யுவர் ட்ரூ செல்ஃப். எஸ், நீங்கள் யாராக இருக்கிறீங்களோ அப்படியே இருங்க. டோன்ட் சேஞ்ச் யூர் செல்ஃப் ஃபார் அதர்ஸ். பிகாஸ் எய்தர் ஒன் ஆர் another டே எவ்ரி ஒன் இஸ் கோயிங் டு லீவ் யூ. லைக் வந்து இப்போது ஸ்கூல் வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் காலேஜில் ஒரு தனி ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒர்க் பிளேஸில் தனியாக ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஸோ எவ்ரிதிங் இஸ் டெம்பரரி இயர். ஸோ அதனால் வந்து பி வியர்ட் அண்ட் see whomever stays with you. ஓகேவா? தே ஆர் த ட்ரூ பீப்புள் ஃபார் யூ. ஸோ நீங்கள் வந்து இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க, உங்களை ஜட்ஜ் பண்ணி விட்டு போகிறாங்க அப்படின்னா தே ஆர் நாட் யுவர் பீப்புள். ஓகே, அடுத்து உங்களுக்கு ஒரு கார்டு வந்திருக்கு. லூசன் யுவர் grip. ஓகே ஃபைன். ஏதாவது ஒரு அடிக்ஷன் இருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது ஒரு விஷயம் நீங்க ஒப்சஸ்ஸா இருந்தாலும் சரி, அத சுத்தி இருக்கிற உங்களோட கிரிப்ப கொஞ்சம் லூசன் பண்ணுங்க. பிகாஸ் இஃப் இட்ஸ் யோர் திங், இட் வில் ஸ்டே வித் யூ. இஃப் இட்ஸ் நாட் மென்ட் ஃபார் யூ, இட் வில் எவென்ச்சுவலி லீவ் யூ. ஸோ அதனால வந்து நீங்க லூசன் யுவர் கிரிப். எஸ், யூ ஹேவ் டு லூஸ் யுவர் கிரிப். லைக் எப்படின்னா, நீங்க வந்து
கொஞ்சம் விட்டு பார்க்கணும். லைக் வந்து ஒரு விஷயத்து மேல அடிக்ஷன் அதிகமா இருக்கு. ஒரு பெர்சன் மேல வந்து உங்களுக்கு லவ் அதிகமா இருக்கு அப்டின்னா, அவங்கள நீங்க ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது. கொஞ்சம் விட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க உங்கள விட்டு போறதுக்கும் நெறைய சான்சஸ் இருக்கு. ஒரு சில டைம்ல உங்கள புரிஞ்சுகிட்டு உங்க கூட இருக்கவும் நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இஃப் இட் ஸ்டேஸ் வித் யூ இட்ஸ் மென்ட் ஃபார் யூ அப்டின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மோரோவர் டோன்ட் ஃப்ளெக்ஸ் யுவர் ஃபீலிங்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் யூ வாண்ட் டு பி வித் தட் பெர்சன் ஆர் தட் பீப்பிள். இஃப் தே ஆர் யோர் பீப்பிள் தே வில் ஸ்டே வித் யூ அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த 30 டேஸ் இது வரைக்குமே ரீடிங் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக தான் போயிருக்கு. லைக் யூ வில் பி யோர் ஓன் செல்ஃப், யூ வில் பி யோர் ட்ரூ செல்ஃப், யூ வில் லவ் யோர் செல்ஃப், யூ வில் அக்செப்ட் த ரியாலிட்டி, யூ வில் ட்ரஸ்ட் யோர் செல்ஃப், யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் யோர் செல்ஃப். அண்ட் அஃப்கோர்ஸ் யூ வில் ஃபேஸ் யோர் ட்ரூ செல்ஃப், யோர் ட்ரூ நார்த், பீயிங் வியர்ட் அண்ட் எவ்ரி திங் இஸ் நார்மல் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மோரோவர் இந்த 30 டேஸில் உங்களுக்கு பீஸ் இருக்குது அப்படின்னும் தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் வந்திருக்க ரீடிங் இதுதான். ஐ ஹோப் யூனிவர்ஸ் ஸ்டில் ஹாவ் அ கிரேட்டர் ரீடிங் ஃபார் யூ டூ. ஸோ லேர்ன் டு அக்செப்ட் த ரியாலிட்டி அண்ட் foremost trust yourself. This is the most heaviest weapon a person could hold in this world அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, லெட்ஸ் see உங்களுக்காக யூனிவர்ஸ் கொடுக்க போகிற அந்த அடுத்த கார்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, "அ நியூ எர்த்." That there is a new thing is going to happen. You're going to create new thing or a new beginning is coming your way அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஏதாவது ஒரு புது விஷயம் ஆரம்பிக்க போறீங்கன்னே சொல்லலாம் இந்த அப்கமிங் 30 டேஸ்ல. ஸோ அஃப்கோர்ஸ் there are high chances it's going to be success. It's going to be a turning point, a positive turning point for you அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. Definitely the new beginning is going to be the better version of yourself. Of course you will be appreciated by everyone, you'll be பாயிண்டட் அவுட் பை எவ்ரி ஒன் இன் அ குட் வே ஆக்சுவலி. ஸோ அதனால் எல்லாருமே உங்களை பற்றி பேசுவாங்க. யூ வில் கெட் மோர் அட்டென்ஷன் அப்படின்னே சொல்லலாம். யூ வில் பி சக்சீடிங் இன் எவ்ரி திங் யூ ஹோல்ட் அண்ட் எவ்ரி திங் யூ டச் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இட்ஸ் லைக் அ நியூ பிகினிங் இஸ் கோயிங் டு பிரிங் அ நியூ வெர்ஷன் ஃபார் யூ அண்ட் தட் நியூ வெர்ஷன் இஸ் கோயிங் டு பி வெரி பவர்ஃபுல் அண்ட் that version is going to bring a lot of fame to you அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுற கார்டு தான் நியூ எர்த். தேர் இஸ் அ நியூ பிகினிங் இன் த நெக்ஸ்ட் 30 டேஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. லெட்ஸ் சி அடுத்த கார்டு யூனிவர்ஸ் உங்களுக்காக கொடுக்க போகிறது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லெட் மீ ஷஃபில் த கார்ட் டெக். ஸோ உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, Coyote Spirit Trust in Divine Differs. Okay. Dittos. Okay. Trust and divine dittos. You have to trust the universe. Already உங்களுக்கு 2 தடவை ட்ரஸ்ட் வந்திருக்கு. Definitely trust the universe and trust yourself. You have to trust yourself. You have to believe yourself. மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து உங்களை நீங்களே வந்து குறைச்சி எடை போட்டுக்க வேணாம். You have to trust yourself. That is what going to make whom you are. ட்ரஸ்ட் யோர் செல்ஃப். உங்களால் முடியும் அப்படின்னு நம்புங்க. தட்ஸ் கோயிங் டு பி அ கெயின் சேஞ்சர் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கோயாட் ஸ்பிரிட்லேயும் அதுதான், ட்ரஸ்ட் அ டிவைன் டிட்டர்ஸ். ஸோ ட்ரஸ்ட் இஸ் த மெயின் திங் ஐ திங்க் ஸோ ஃபார் த நெக்ஸ்ட் 30 years. ஐம் சாரி, ஃபார் த நெக்ஸ்ட் 30 days. Next is wolf spirit, turn knowledge into wisdom. Of course knowledge is something that couldn't be steal from any people, I guess. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த ஆக்ஷனில் இறக்குனீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பிரிங் அ லாட் ஆஃப் சக்ஸஸ் டு யூ அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் வந்து நாலேஜில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற திங்ஸ், க்ரியேட்டிவிட்டி இஸ் மேட்டர்ஸ் இன் த நெக்ஸ்ட் 30 days அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணுற திங்ஸ் வந்து உங்களுக்கான ஒரு பேட்டர்னை கொடுக்கும். லைக் யூ வில் பி த பேட்டன்ட், யூ வில் ஹாவ் த பேட்டன்ட் ரைட்ஸ் ஃபார் தட். பிகாஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான சக்ஸஸ், அதுக்கான அப்ரிஷியேஷன் எல்லாமே உங்களை வந்து தான் சேரும். ஸோ யுவர் நாலேஜ் மேட்டர்ஸ் இன் த நெக்ஸ்ட் 30 days அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்காக நான் புல் பண்ண போகிற அந்த கார்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுக்காக புல் பண்ணியிருக்க கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ராகன் ஃப்ளை ஸ்பிரிட், ட்ரூத் ட்ரான்சென்ஸ் இல்யூஷன். ஓகே, ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெலியூஷனல் வேர்ல்ட்லேருந்து நீங்கள் வெளில வந்து யூ ஹேவ் டு அக்செப்ட் த ரியாலிட்டி. அதே மாதிரி தான் ட்ரூத் ஆல்வேஸ் ட்ரான்சென்ஸ் இல்யூஷன்.
இல்யூஷன்ல வாழ்றத விட்டுட்டு இந்த 30 டேஸ் யூல் பி லிவிங் இன் த ரியாலிட்டி. எஸ், ரொம்ப ஹார்டா இருக்கும் அட் த ஸ்டார்ட்டிங். பட் டெஃபினெட்லி ரியாலிட்டி வில் கிக் யூ ஆஃப் எய்தர் இன் அ குட் வே ஆர் இன் அ பேட் வே அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. டெஃபினெட்லி இந்த இதில் ரியாலிட்டி வந்து உங்களுக்கு சொல்லி தர்றது ஃபுல் அண்ட் ஃபுல் அபவுட் த செல்ஃப் லவ், ட்ரஸ்ட், லாயல்டி, பீஸ் அண்ட் எவ்ரிதிங். ஸோ வந்து இந்த வாட்டி ரியாலிட்டியில் நீங்கள் வந்து நிறைய கற்றுப்பீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் பிகாஸ் வந்து டெல்யூஷனல் இவ்வளோ நாள் இருந்து ஸ்வீட் மெமரிஸ் இருந்தால் ரியாலிட்டிலையும் ஸ்வீட் மெமரிஸ் இருக்கும்னு நினைக்கக்கூடாது. தேர் ஆர் சம் பெட்டர் மெமரிஸ் டூ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்காக நான் புல் அவுட் பண்ண போகிற அந்த அடுத்த கார்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். லெட்ஸ் see what the next card has a message for you. ஸோ உங்களுக்காக புல் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த லாஸ்ட் கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மவுஸ் ஸ்பிரிட், டென் டு த ஸ்மால் திங்ஸ். ஸோ யூ ஹாவ் டு கிவ் அட்டென்ஷன் டு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்மால் திங்ஸ். ஓகேவா? சரி, அது சின்ன விஷயம் தானே, அது அவ்வளோவா கண்டுக்க வேண்டாம் அப்படின்னு விட்டுறக்கூடாது. இது சின்ன விஷயம் தான், பின்னாடி வந்து ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து நீங்கள் சின்ன விஷயம் தானே அப்படின்னு விடாமல் யூ ஹாவ் டு பி லைக், ஓகே இந்த சின்ன விஷயத்துலையும் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி குட்டி டீட்டெயில்ஸ்க்கும் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் தரது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு சின்னதாக ஒரு பூச்செடி நடுறதுலேருந்து, சின்னதாக ஒரு குக்கிங் பண்ணுறதுலேருந்து, கார்டனிங் பண்ணுறதுலேருந்து, ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் தரணும். இட் வில் டெஃபினெட்லி வில் பிரிங் அ குட் அட்டென்ஷன் ஆர் பாசிட்டிவ் அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் யூ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. கிவ் அட்டென்ஷன் டு ஈச் ஸ்மால் டீட்டெயில்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் மவுஸ் ஸ்பிரிட் சொல்லுது. ஸோ லெட் மீ அரேஞ்ச் த கார்ட் ப்ராப்பர்லி. அது நான் அப்போ தான் ஃப்ரேம்குள்ளே கரெக்டாக செட் ஆகும். ஓகே. ஸோ வந்து மவுஸ் ஸ்பிரிட், உல்ஃப் ஸ்பிரிட், குவைட் ஸ்பிரிட் சொன்ன மாதிரி யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப், யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் யுவர் நாலேஜ், யூ ஹாவ் டு பி கிவிங் அட்டென்ஷன் டு ஸ்மால் டீட்டெயில்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மோர் ஓவர் தேர் யூ ஹாவ் டு அக்செப்ட் த ரியாலிட்டி. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ யூ ஹாவ் டு அக்செப்ட் த ரியாலிட்டி. இந்த 30 டேஸ் வில் பி லைக் மோல்டிங் யுவர் செல்ஃப். யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். யூ வில் see a better version of yourself at the end of the 30 days. ஸோ செல்ஃப் கேர் டிப் ஃப்ரம் த யூனிவர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐ ரேடிட் கிராட்டிடியூட் ஃபார் எவ்ரிதிங் தட் ஐ ஹேவ். ஓகே, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் வந்து ரொம்ப தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணணும். என்கிட்ட அது இல்லை, என்கிட்ட இது இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. பிகாஸ் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சில திங்ஸ் மற்றவங்கக்கிட்ட இல்லாமலேயும் இருக்கலாம். ஸோ அதனால நெவர் எவர் don't feel like you're not gratitude or you're not thankful for the life you're having. You have to be thankful for the things you're having in your life. ஓகேவா? நிறைய பேர் அந்த விஷயத்துக்காக என்கிட்ட இருக்காங்க. ஸோ you have to be thankful for the life you're having, you're living and you're going to live for. So this is the reading I got for you. I hope you enjoyed your reading. மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. I'll see you on another video with your readings. Until then, tata, bye bye, take care.